காலாவதியான சுங்கச்சாவடிகளை மூடுவது மற்றும் தரமற்ற சாலைகளுக்கு சுங்க கட்டணம் வசூலிப்பது உள்ளிட்ட காரணங்களை வலியுறுத்தி தற்போது மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் முற்றுகை போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி, விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி, வேலூர் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடி, மதுரை கப்பலூர் உள்ளிட்ட பல்வேறு சுங்கச்சாவடிகளிலும் மனிதநேய மக்கள் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியிலும் மனிதநேய மக்கள் கட்சியினர் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலவேல், அதாவது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியில் விதிமுறைக்கு புறம்பாக அமைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் உள்ளூர் வாகன ஓட்டிலும் கட்டண வசூல் செய்வது ஏற்கனவே பல்வேறு கட்டணங்களில் பிரச்சனை ஏற்பட்டு வந்த நிலையில் இன்று தமிழகம் முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறிப்பாக கப்பலூர் சுங்கச்சாவடியானது விதிமுறைக்கு புறம்பாக அமைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் கட்டணம் என்ற பெயரில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்த சாலைக்கான பணம் வசூல் செய்வது காலாவதி ஆகிவிட்ட பின்னாலும் தொடர்ந்து கட்டண கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாகவும், எனவே தமிழகம் முழுவதும் உள்ள அந்த சுங்கச்சாவடிகளை அகற்ற வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் இந்த முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது கப்பலூர் சுங்கச்சாவடியை பொறுத்தவரையும், அதாவது மனிதநேய மக்கள் கட்சி துணை பொதுச் செயலாளர் மைதீன் ஷேர்கான் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் மத்திய அரசை கண்டித்தும் முறைகேடாக வசூல் செய்யும் சுங்கச்சாவடி அகற்ற வலியுறுத்தியும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தை முன்னிட்டு அதாவது திருமங்கலம் ASP அன்சூர் நாகர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு சுங்கச்சாவடி பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். தொடர்ந்து அந்த போராட்ட குழுவினர் சுங்கச்சாவடி அகற்ற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். பாலவேல், சிவகுமார், தற்போது மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை பொறுத்தவரைக்கும் காலாவதியான சுங்கச்சாவடியா அல்லது சாலைகள் தரமற்ற காரணத்தினால் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அல்லது ஆண்டுதோறும் சுங்க கட்டண உயர்வு, என்ன காரணங்களை முன்வைக்கிறார்கள் மனிதநேய மக்கள் கட்சியினர்? அதாவது கப்பலூர் சுங்கச்சாவடியை பொறுத்தவரைக்கும் ஆண்டுதோறும் இந்த கட்டண உயர்வு இருப்பதா பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் அத்தியாவசிய பொருட்கள் விலையேற்றம் இருப்பதாகவும், இதனால் தொடர்ந்து இந்த கட்டண வசூலிப்பதை நிறுத்த வேண்டும். ஏற்கனவே ஆண்டுதோறும் கட்டணத்தை உயர்த்தி கொண்டே செல்வதும் மத்திய அரசு அதை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்ற பாலவேல். நன்றி சிவகுமார், விரிவான விவரங்களுக்கு. தமிழகத்தினுடைய பல்வேறு சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவது, காலாவதியான சுங்கச்சாவடிகளை மூட வேண்டும், அதே நேரத்தில் தரமற்ற சாலைகளுக்கு சுங்க கட்டணம் வசூலிப்பதை நிறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இது தொடர்பான விவரங்களை பல்வேறு ஊர்களில் இருந்தும் செய்தியாளர்கள் வழங்க கேட்டோம்.